விஜய் வந்து டிடி விஜயநாயகனும் இப்ப சமீபத்துல ரொம்ப தூக்கி வச்சு பேசுறாரு. விஜய் தலைமையில கூட்டணி அமையும்னு பேசியிருக்காரு. இன்னைக்கு பேசுவாரா கேளுங்க. சார் பேசியிருக்காரு சார். 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு. விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையுங்கிற மாதிரி ஒரு டோன்ல பேசியிருக்காரு. அது அவங்களுடைய கற்பனை. ஏங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில நீங்க என்டிஏக்குள்ள இருக்கீங்க. நாளைக்கு என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு அமித்ஷாட்ட பேசி சார் என்டிஏ இருந்துலாம் வெளில வந்துட்டாங்களே சார். அதான் சொல்ல வரேன். அவங்க சொன்னது என்னன்னா, நாங்க பேசிட்டோம். ஆமா. 1 ஸ்டெப் ஃபார்வர்டு ஏடிஎம் கூட கூட்டணி போயிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு நாங்க பேசுறோம். நீங்க அமைதியா இருங்க. நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாம் டிடிவி ஆஃபீஸ்லாம் கொண்டு வந்துடலாம். ஆனா அமைதியா இருந்தாரா? இல்ல. அமைதியா இல்லாம அண்ணாமலை பார்த்துக்கிட்டாரு. அப்ப அண்ணாமலை பேச்சை கேட்டு இவர்களுடைய அரசியல் நாலேஜ் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு தெரியுதா? நீங்க இவர்களை இதெல்லாம் வச்சுட்டு நீங்க யோசிக்கக்கூடாது. இவங்க இவ்வளோ பெரிய லீடராக இருக்காங்களே, இவ்வளோ இதை பார்த்துருக்காங்களே, எம்பியாலாம் இருந்திருக்காங்களே, இவங்க நாலேஜ்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் நல்லா பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே நீங்கள் பிஜேபி பேசிடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கட்டத்தில் வெளியில் ஏதோ பேசுகிறீங்க. அப்படி பேசிகிட்டு இருந்தால் கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நாளைக்கே மறுபடியும் பேச்சுவார்த்தையுமே அவர் வெறுப்பில் பேசுகிறாருங்க, உள்ளே கொண்டு வந்துட்டா உங்களையே அவர் புகழ்ந்து பேசுவாருங்க அப்படின்ற மாதிரி மாற்றிடலாம். ஆனால் முதலமைச்சர் வேட்பாளரே இவர் இருந்தால் நான் தூக்கு போட்டுக்குவேன், நான் வரமாட்டேன்னு பேசுகிறாருன்னா இவர் எந்த அளவுக்கு, இவர் என்ன நினச்சிட்டாரு, இது எல்லாமே கரூருக்கு முன். நான் சொன்னேன்ல, அரசியல் வந்து கரூருக்கு முன் கரூருக்கு பின். கரூருக்கு முன் இவங்க என்ன நினச்சாங்கன்னா, அண்ணாமலை இவங்க எல்லாம் சேர்ந்துங்கன்னு ஒரு இது தாவேக்கா கூட போகலாம், தாவேக்கா ஒரு அணி மாதிரி அமைக்கலான்னு. இந்த அணி அமைச்சா அந்த அணியும் ஒன்றும் பெருசாக சாதிக்காது. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கங்க. 80,000 ஓட்டு 90,000 ஓட்டு வாங்குற மாதிரி ஒரு அணி அமைஞ்சாதான் அந்த அணி ஒரு 60-70 சீட் ஜெயிக்கும், இல்லை ஆட்சி பிடிக்கும். நீங்கள் அதை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் விழலுக்கு ரைத்த நீர். ஓகே, நீங்கள் யாருக்காலையா வாரி விடுவீங்க, ஜெயிக்க மாட்டீங்க. ஓகே. அப்போ டிடிவி கிட்ட என்ன ஓட்டு இருக்குது? 2021 இருந்த ஓட்டு கூட கிடையாது. எல்லாம் வெளியே போயிட்டான். கொஞ்சம் பேர் செத்து போயிட்டான், கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டான். பாதி டிக்கெட்டு ஏடிஎம்கே வந்துடுச்சு. உங்களுக்கு இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. 1% 1.5 என்பது இருந்தது, அது கூட இப்போ கிடையாது. அப்போ இவர் என்ன போய் விஜய் கூட சேர்ந்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் கிடையாது. இதே பிரச்சனை தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை தான். யார் தேர்தலில் சந்திக்கிறது? நீங்கள் மக்கள் நல கூட்டணி டைமில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பல இடங்களில் சண்டை. பொதுக்கூட்டத்துக்கு ஃபுல்லாக விசிக ஆட்கள் தான் வந்துருந்தாங்க. ஓகே, கொடியை பிடிச்சிட்டு நிற்பாங்க. அவங்களுக்கே பிரச்சனை. வைகோ இறங்கி திட்டுறாரு, துட்டு கேட்டிங்களா அப்படி ஓப்பனாக திட்டுறாரு. இந்த மாதிரி பல நடைமுறை பிரச்சனை, பல பிரச்சனை இருக்குது. அப்போ இது எல்லாமே சந்திக்கணுன்றது பெரிய சிக்கல். அதனால தான் சொல்கிறேன், இவர்கள் கரூருக்கு முன் பேசுனது வேற. ஓகே.